Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் practical geometry. Exercise 14.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது perpendiculars அப்படின்னா வந்து என்ன, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ perpendiculars பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன் எல், இன்னொன்று வந்து லைன் எம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட்னா ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு இடையில வந்து மேக் அவுட் பண்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரியா வந்து இருந்ததுன்னா அப்படின்னா ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? அதாவது if two lines intersect and make an angle of 90 degree, then these two lines are perpendicular to each other. அதாவது L is perpendicular to M, அதே மாதிரி M is perpendicular to L அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான perpendicular lines கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுல வந்து நம்ம வந்து டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அதை என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது perpendicular to a line வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், சரிங்களா? perpendicular to a line through a point on it. on it. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது ரூலரை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து பெர்பெண்டிகுலர் டிரா பண்றது அப்படின்றத பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இங்க வந்து கொடுத்துருக்க நேம்லயே வந்து இருக்கு, அதாவது ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரான ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஸோ எப்படி டிரா பண்ற போறோம், அதாவது அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, அது வழியா நம்ம வந்து டிரா பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்த போறது வந்து ரூலர். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட லைன் எல் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ த்ரூ எ பாயிண்ட் ஆன் இட்னா என்ன அர்த்தம்னா, இந்த லைன்ல வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் எம் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த எம் வழியா நான் வந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் எல்லுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா நான் வந்து டிரா பண்ணணும். ஸோ எப்படி டிரா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நீங்க ஒரு ரூலரை வந்து எடுத்துக்கோங்க. ரூலரை வந்து எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த எம் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுக்கு கீழே, அதாவது அந்த லைன்ல வந்து எக்ஸாக்டா இந்த மாதிரி ரூலரை வந்து பிளேஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ரூலரை வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு செட் ஸ்கொயரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ செட் ஸ்கொயரை வந்து எப்படி நீங்க இந்த லைன் மேல பிளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதாவது ஆங்கிள் 90 டிகிரி வந்து இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது இங்க இருக்க மாதிரி இந்த செட் ஸ்கொயரை வந்து பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ரூலரை வந்து பிக்சடா வச்சுக்கோங்க. அது வந்து அசையக்கூடாது. அசையாம இந்த செட் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த செட் ஸ்கொயரை அப்படியே வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்றீங்க, சரிங்களா? மூவ் பண்ணும்போது இது வந்து எங்க வரும், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வரும்ல. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்கொயர் வந்து இங்க மூவ் ஆகி இந்த மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? இங்க அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது எம் அப்படின்ற பாயிண்ட் வழியா ஒரு லைன் வந்து இந்த மாதிரி வந்து டிரா பண்ணுங்க, சரிங்களா? ஸோ டிரா பண்றீங்க பாத்தீங்களா, இந்த லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் லைன். அதாவது இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எல் அப்படின்ற லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து இருக்கும். அதாவது இங்க நீங்க ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் பை ரூலர் மெத்தட். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணிருக்கோம். அதுல வந்து ஒரு பாயிண்ட் எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த லைன்ல வந்து ஒரு ரூலரை வந்து கீழே வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுறீங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்கொயர் வந்து பிளேஸ் பண்ணிடுறீங்க. ரூலரை பிக்சடா வச்சுட்டு செட் ஸ்கொயர் வந்து அப்படியே நகட்டிட்டே வரீங்க. இந்த பாயிண்ட் எம் வரும்போது அப்படியே நிப்பாட்டிட்டு அது வழியா வந்து ஒரு லைன் வந்து நீங்க டிரா பண்ணிடுறீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இந்த லைன் எதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்திருக்கு, லைன் எல்க்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்திருக்கு. ஸோ இதுதான் பை யூசிங் ரூலர் மெத்தட். இப்போ செகண்ட் பை யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸ். அதாவது ரூலரையும் பயன்படுத்த போறோம், அதே மாதிரி காம்பஸையும் வந்து பயன்படுத்த போறோம். ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு லைன் வந்து இந்த மாதிரி டிரா பண்ண போறோம். இந்த லைனை நான் வந்து எல் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ த்ரூ எ பாயிண்ட், சரிங்களா? த்ரூ எ பாயிண்ட் மெத்தட் அப்படின்னா இந்த லைன்ல நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து பிளேஸ் பண்றேன், சரிங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பி வழியா நான் வந்து என்னோட பெர்பெண்டிகுலரை வந்து நான் வந்து டிரா பண்ணணும். ஸோ எப்படி டிரா பண்றது, அதாவது பாயிண்ட் பில வந்து இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா காம்பஸை வந்து பிளேஸ் பண்ண போறீங்க. காம்பஸோட பாயிண்டர் வந்து பாயிண்ட் பில வந்து இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு, அதாவது பர்டிகுலர் லென்த் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் லென்த் எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா பென்சில் மூலமா இந்த லைன்ல அந்த லென்த்தை யூஸ் பண்ணி ரெண்டு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கோங்க.
இந்த செமி சர்க்கிள் இந்த லைனை வந்து 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுதுல. ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து என்னன்னு எடுத்துக்க போறேன்னா ANB அப்படின்னு நான் வந்து எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த காம்பஸை வந்து எடுத்துட்டு அதோட பாயிண்டரை ஏன்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது இப்போ நீங்க எடுத்துக்க போற லென்த் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஏபிக்கு வந்து இருக்கணும். பாயிண்டரை ஏல வச்சுக்கோங்க. பென்சிலோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஏபிக்கு அடுத்து ஜாஸ்தியா வந்து இருக்கணும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, பாயிண்ட் ஏல பாயிண்டரை பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றீங்க. அந்த ரேடியஸ் மாறாம திரும்ப பாயிண்ட் பில பாயிண்டரை பிளேஸ் பண்ணிட்டு, அங்க இருந்து திரும்ப இன்னொரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்றீங்க. ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும் பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ Q வழியா வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணுங்க. ஸோ இது வந்து எது வழியா பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் P வழியா பாஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க இங்க ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அதாவது PQ அப்படின்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் L. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுதான் ரூலர் அண்ட் காம்பஸ் மெத்தட். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா பெர்பெண்டிகுலர் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இங்க த்ரூ எ பாயிண்ட் பதிலா அந்த பாயிண்ட்ல இல்லாம வேற எங்கேயாச்சும் இருந்தா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். செகண்டா நம்ம என்ன ப்ரொசீஜர் வந்து பார்க்க போறோம்னா, அதாவது பெர்பெண்டிகுலர் டு எ லைன் த்ரூ எ பாயிண்ட் நாட் ஆன் இட், த்ரூ எ பாயிண்ட் நாட் ஆன் இட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். எது வழியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வழியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்ல லொகேட் ஆகல அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போறது வந்து ரூலர் அண்ட் செட் ஸ்கொயர். ரூலர் அண்ட் செட் ஸ்கொயர். ஸோ இதை பயன்படுத்தி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட லைன் L. இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட் P அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்ன்ற லைன்ல வந்து லொகேட் ஆகல, தள்ளி வந்து லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வழியா நம்ம வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வந்து டிரா பண்ணணும். ஸோ எப்படி டிரா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, செட் ஸ்கொயர் வந்து எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயர் எப்படி நீங்க பிளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதாவது செட் ஸ்கொயரோட 90 டிகிரி இந்த லைன்ல லொகேட் ஆயிருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ரூலர் வந்து எடுத்துட்டு அந்த ரூலர் எப்படி வந்து பிளேஸ் பண்ணணும்னா, அதாவது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன்ல வந்து இருக்க மாதிரி அப்படியே உங்களோட ரூலர் எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட ரூலர். இந்த ரூலரை வந்து இப்போ ஃபிக்ஸடா வந்து வச்சுக்கணும். ஃபிக்ஸட்னா அசையாம வச்சுக்கணும். உங்களோட செட் ஸ்கொயரை மட்டும் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க இந்த ரூலர் மேல. சரிங்களா? ஸோ ரூலர் மேல இல்ல, அந்த ரூலரோட சைட்ல. ஸோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே இங்க வந்து மூவ் ஆயிட்டு வருமா, இங்கிட்டு மூவ் ஆயிட்டு வரும்போது உங்களோட செட் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P வந்து டச் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் நீங்க வந்து அப்படியே அந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணிட்டு பென்சில் யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே டிரா பண்றீங்க. சரிங்களா? ஸோ இந்த லைனை வந்து PM அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த PM வந்து பாத்தீங்கன்னா இஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் L. இங்க நீங்க ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 90 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து செட் ஸ்கொயரையும் ரூலரையும் பயன்படுத்தி ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணியாச்சு டு தி லைன் L த்ரூ தி பாயிண்ட் P. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் P வழியா பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ரூலர் அண்ட் காம்பஸ். ரூலர் அண்ட் காம்பஸ். ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட லைன் L. ஓகேங்களா? அடுத்து ஒரு பாயிண்ட் P அப்படின்ற பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த P அப்படின்ற பாயிண்ட்ல வந்து காம்பஸ் வந்து பிளேஸ் பண்றேன். காம்பஸோட பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து இருக்கணும். இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி கட் பண்றேன். அதாவது ஒரு ரேடியஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைன்ல வந்து டச் பண்ற மாதிரி இப்படி வந்து கட் பண்ணுங்க. இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ல இந்த ஆர்க் வந்து டச் ஆகுது. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஏன்னு வந்து எடுத்துக்கிறேன், இன்னொன்னு வந்து பாயிண்ட் B அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, அதாவது இப்போ ஏல இருந்து ஒரு பர்டிகுலர் லென்த் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் காம்பஸ்ல. எடுத்துட்டு ஏல பாயிண்டரை வந்து பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆர்க் வந்து நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ண போறேன். அதே மாதிரி அதே ரேடியஸ், அதாவது இதுதான் ரேடியஸா வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ரேடியஸை வச்சுட்டு ஏல இருந்து ஒரு ஆர்க்கு கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி. அதே மாதிரி Bல அதே ரேடியஸை வச்சு இந்த ஆர்க்ல வந்து இன்னொரு ஆர்க் வந்து இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து Q அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா P to Q வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ Pல இருந்து Qக்கு ஒரு ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ
இப்போ இங்க நீங்க ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 90 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா PQ அப்படின்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பெர்பெண்டிகுலர் டு, அதாவது என்னோட லைன் L. ஸோ L அப்படின்ற லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் பை யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸ் மெத்தட்.